ஜெகதீசன் இருக்கான் பார்த்தீங்களா, என் பர்த்டே அன்னைக்கு வந்து நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் காலேஜில் வேக்கன்சி இருக்குது. அவன் வந்து டேட்டாஸ் வாங்க வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு ஜெயிஸ்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் ஏன் திடீர்னுட்டு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் ஜாப் கிடைக்கணுன்ட்டு. அதனால தான் வந்து பரமேஸ்வரி வந்து போக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 10 வந்து அவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி நேரில் பார்த்தீங்கன்னா அவனே வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் தள்ளி உள்ளே பிடிச்சிட்டு போய் போட்டிருக்காங்க. நார்த் இந்தியா சைடில் வந்து பிரசிடென்ட் லெவலில் இவன் வந்து இதோட கேஸ்க்கு வந்தால் பொய்யா பண்ணதுனால இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பரமேஸ்வரி வந்து ஆட்டி படைக்கிறது. நான் சொல்கிற பொய் எல்லாத்துக்கும் நீ ஆமாம் சாமி போடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஃபோன் பேசினப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு பசங்க வந்து ஸ்கெட்ச் போட்டாங்க. நான் தான் வந்து எங்கேயே பண்ணாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எப்படின்னா ஓவரால் காலேஜ்லேயும் பக்கம் காலேஜ்லேயும் அதான் சொன்னேன் 2016 நிறைய கேர்ள்ஸ் வந்து எடுத்து கொண்டு வராங்க. நான் சொல்கிறேன் அவங்க அம்மா பரமேஸ்வரியே சொன்னது தான் இது. அவ்வளோ வீட்டுக்குள்ள பரமேஸ்வரி அவங்க வந்து நெக்ஸ்ட்டு சிஎம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பாலாஜி ஜனாதிபதி ஆட்டில் போல அவங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் சிஐடி அமௌண்ட் கொடுக்குறது. இது உருப்படாது. இந்த லதா வாட்டர் சர்வீஸ் உருப்படாது. ஊருக்கு அதை ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் மாதம் மாதம் சிஐடி அமௌண்ட் வாங்குறதுனால அம்மா ரொம்ப நல்லவங்க அம்மா நந்தினி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. வயசான கேள்வி விதவியாக இருக்கிறதுங்க யாரெல்லாம் நம்ம அவசரப்படம் சொல்கிறோமோ அதுங்கெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்து நம்மளை தொட்டு தொட்டு பேசி நம்ம இரிட்டேட் பண்ணுற கேரக்டர். இப்போ ஆஃப்டர்லாம் நான் செஞ்சு கிழிக்கிறது இதுக்கெல்லாம் சிஐடி பாலாஜி சிஐடி பரமேஸ்வரி சிஐடி பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ பிராமின்ஸ் எல்லாம் வேற. அதுக்கப்புறம் வந்து பவித்ரா அவங்க வந்து எனக்கால நினச்சி கூட பார்க்கவே முடியல. இந்த அளவுக்கு பரமேஸ்வரியோட பொருளாக இருப்பாங்க நந்தினியோட அம்மா அப்படின்றத வந்து என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி எனக்கு வேறு மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி ஒரு பணத்துக்காக வந்து ஒரு ஹியூமன் பீயிங் கேரக்டர்லேயே இல்லாமல் கேரக்டர் லெஸ்ஸாக வாழ்ந்துருக்காங்க இவ்வளோ நாளாக. எனக்கு வந்து இதில் பவானி பாய் மேம் அவங்க பற்றி பேசுனா மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் அவங்க இருந்த சிச்சுவேஷனில் வந்து எதை என்கிட்ட சொல்கிறது, ஒரு காலேஜில் வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அதெல்லாம் அவங்க இதாக இருப்பாங்க. மற்றபடி அவங்க என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணல, இவங்களுக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணல. இவங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா இவங்க எப்படி கோவப்படுவாங்க? அதே மாதிரி இப்போ சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இது போயிட்டு ஒரு வாட்டி மயக்க ஊசி போட்டு குழந்தைய ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தது எனக்கு அவசரமாக பேசுகிறது. ஸோ இதுங்களுக்குலாம் என்னங்க உரிமை இருக்குது? மற்றக்கிட்ட காசு இருக்குன்னே பிச்சு பிடுங்கலான்ட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் முதல்ல வந்து ஜெயிலில் தள்ளி இந்த மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட்டு பெற்ற குழந்தைங்களையோ பார்த்துக்காம அவங்ககிட்டேருந்து பிடிங்கி சாப்பிட்டு நிறைய பேர் வந்து இருக்குதுங்க. அந்த மாதிரி சிஐடிஸ் எல்லாம் நான் முன்னாடியே நேற்று கூட மெசேஜ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுதுன்னு அதுங்களுக்கு முதல்ல ஃபயர் பண்ணுங்க ப்ளீஸ். மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தவங்க எஸ்ஆர்எம் காலேஜில் அவங்கள மாதிரி அவங்ககிட்ட பரமேஸ்வரி என்ன சொன்னாலும் பண்ணணும், மந்திரக்காரன் எந்த மந்திரக்காரன் சொன்னாலும் போய் அந்த ராகுகால நேரத்தில் போய் பார்த்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஊர் ஃபுல்லாக நம்ம டிடி தர்மாடம் பார்ப்போம். எந்தெந்த ஊர்லேயோ வச்சுக்கிறாங்க. கடலூர் எல்லா இடத்துலையும் எது ரோட்டில் பிச்சு எடுக்கிறது, அதோட சாப்பாட்டுக்கு வழியில் அது கரெக்டாக அதுங்கக்கிட்ட என்னென்ன மந்திரவாதி எதனால் அது ஃபேமிலி இது மாதிரி ஆச்சு அவங்ககிட்ட போயிட்டு அவங்க இருப்பாங்க. யாராவது ரஜினி வீட்டு ஃபேமிலியிலேருந்து சுரேஷை ஏமாற்றி மொட்டை அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஏமாந்து உட்காந்து இருப்பாங்க பார்த்தாங்க போல இந்த அம்மா. எந்த அளவுக்கு வந்து குக்கே ஃபேமில் சொன்னாங்க இவங்க எல்லாமே வந்து தெய்வீகத்துலேருந்து கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபஞ்சம் நம்புது அப்படின்னு சொல்லிட்டு குக்கே ஃபேமில் கேட்டு வந்தாங்க. அந்த பேயோட பொண்ணு நம்பியும் வந்து திருச்சி காலேஜில் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆல் ட்ரூ. நீங்கள் வந்து கெட்டவனுக்கு விட எல்லாத்துக்கும்